நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது இல்லையா? இது எப்படி நடக்கும்? 6 பிரிவுகளின் கீழே வாக்கெடுப்புன்னு சொல்றாங்களே, இது எப்படி பண்ணுவாங்க? இதை தெளிவாக பார்ப்போமா? இப்போ ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானம் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தேதியை சபாநாயகர் அறிவிப்பார். மே 13, 2026 அன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குன்னு சொல்லிடுவாரா? அன்னைக்கு வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானம் உறுப்பினர்களால் விவாதிக்கப்படும். தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்பாக 3 தடவை மணி அடிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, வெளியில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா வாங்க, வாக்கெடுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 தடவை மணி அடித்து முடிச்சோடனே அவையோட கதவு கூட்டிடுவாங்க. இந்த அவையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நடுவில் பாதை போகும். அந்த பாதை நேராக போய் சபாநாயகர்கிட்ட முடியும். சபாநாயகருக்கு வலதுபுறம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க, சபாநாயகருக்கு இடதுபுறம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த சபாநாயகருக்கு வலதுபுறம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, 3 நெடுவரிசை, 3 தூண் வரிசை, 3 காலம்னு சொல்லுவாங்க. 3 பத்தி, முதல் பத்தி, 2வது பத்தி, 3ஆம் பத்தியில் உட்காந்துருப்பாங்க. சபாநாயகருக்கு இடதுபுறம் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்களா, அவங்களும் 3 பத்தியில் உட்காந்துருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சபாநாயகருக்கு வலதுபுறம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்காந்துருக்காருல, அந்த இது வந்து முதல் பத்தி. 2வது பத்தி அப்படிங்கிறது திரு ஆதவர்ஜுனா அவர்கள், திரு ஆனந்த் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, இது 2வது பத்தி அப்படின்னு சொல்லலாம். 3வது பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் உறுப்பினர்கள், விசிகா உறுப்பினர்கள், ஐயுஎம்எல் உறுப்பினர்கள் உட்காந்துருக்காங்க, இது 3வது பத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பத்தியும் தான் ஒவ்வொரு பிரிவு. 6 பிரிவுகளின் கீழ் வாக்கெடுப்புன்னு சொல்றாங்களா, இது 6 பத்தியின் கீழ் வாக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா, இந்த முதல் பத்தி இருக்குல்ல, முதல் காலம், அந்த காலத்தில் வந்து கேட்பாரு, இந்த தீர்மானத்துக்கு யாராவது ஆதரவாக இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாரு. எத்தனை பேர் எந்திரிச்சு நிற்காங்களோ அவங்களோட பேரை சொல்லி அவங்கள கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த முதல் பத்தி அப்படிங்கிறது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உட்காந்துருக்க பத்தி. இதில் 30 பேருமே ஆதரவு. சரியா? இந்த ஆதரவு கேட்டதுக்கு அப்புறம் யாராவது இந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாரு. அவங்களோட பேரும் கவுண்ட் பண்ணிக்குவார். இப்போ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, சபாநாயகருக்கு வலதுபுறம் இருக்கிறதுல முதல் பத்தியில் 30 பேர் ஆதரவு, 2வது பத்தியில் 42 பேரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, 3வது பத்தியில் 46 பேரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 118 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எதிர்கட்சி வரிசையில் வரும்போது என்ன பண்ணுவார்னா, யாராவது ஆதரவாக இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாரு. எந்திரிச்சு நின்னவங்கள கவுண்ட் பண்ணிக்குவார், பேரை சொல்லிட்டு. எதிராக இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க பாரு, எந்திரிச்சு நின்னவங்கள கவுண்ட் பண்ணிக்குவார். ஒரு உதாரணம் சொல்லாமே, 5வது பத்தியில் பார்த்தீங்கன்னா 22 உறுப்பினர்கள் வந்து தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அவங்களையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்படி கவுண்ட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை பேர் ஆதரவு, மொத்தம் எத்தனை பேர் எதிர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆட்சி தொடருமா தொடராதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு 144 பேர் ஆதரவு, 22 பேர் எதிர்ப்பு, 5 பேர் நடுநிலை வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் இண்டிவிஜுவலாக கூட்டி அதை மொத்தமாக கூட்டிக்குவாங்க. ஓகேங்களா? நன்றி.